إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், தொடர்ந்தவர்கள், மூமின்கள், முஸ்லிம்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றும் குறித்தாகட்டும் என வேண்டியது. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்தில் அல்லாஹ் தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான சந்தர்ப்பத்தில் ரமலானுடைய இந்த மாதத்தை வீணாக்கி விடாதீர்கள் அல்லது வீணாக கழித்து விடாதீர்கள் என்ற அடிப்படையில் சில செய்திகளை அல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களை, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் புனிதமான ரமலானுடைய மாதமாகும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் தற்பொழுது 2வது வெள்ளிக்கிழமை அல்லது ஜும்மாவுடைய தினத்தை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பம் வருடத்தில் ஒரு தடவை நமக்கு கிடைக்கின்றது. 12 மாதங்களில் ஒரு மாதத்தை அல்லாஹ் ரமலானுடைய மாதமாக ஆக்கி தந்திருக்கின்றான். கடந்த ஆண்டு ரமலானிலே நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை. இந்த வருடம் ஆரம்பிக்கிற போது, இந்த ரமலான் ஆரம்பிக்கிற போது நம்மளோடு சேர்ந்து நோன்பு குடிக்க முடியாமல் மரணித்த பல சகோதரர்கள், சகோதரிகள் உண்டு. இந்த ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆனால் ரமலானை அடைந்தும் ஆரோக்கியம் இல்லாமல், அந்த காலங்களில் வணக்கம் செய்ய முடியாமல் எத்தனையோ பேர்கள் இன்னும் வீடுகளில் முடங்கி கிடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுக்கென்று தனி சிறப்புகள் இருக்கின்றது. நாம் எல்லோரும் தெரிந்தவர்களாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அருமை சஹாபாக்களுக்கு இப்படி சொல்வார்களாம்: அத்தாக்கும் ரமலான், மக்களே, உங்களை நோக்கி ரமலான் என்று சொல்கிற மாதம் வந்திருக்கின்றது. ஷஹ்ருன் முபாரக், இந்த மாதம் முபாரக்கான பரக்கத் மிக்க ஒரு மாதமாகும். ஃபர்தல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அலைக்கும் ஸியாமஹு,
இந்த மாதத்திலே நோன்பு பிடிப்பதை அல்லாஹ் உங்களுக்கு பரவலாக கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அதே போன்று இந்த மாதத்தில் உள்ள விசேடம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா வானத்தினுடைய வாசல்களை மனிதர்கள் செய்கிற நற்செயல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எந்த தடையும் இல்லாமல் வந்து சேர்வதற்காக வானத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுகின்றான். அதே போன்று சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் இந்த புனிதமான மாதத்திலே திறக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு சுவனத்தை கொடுக்க வேண்டும், மனிதர்கள் சுவனத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுவர்க்கத்தின் கதவுகளை திறந்து விடுகின்றார். அதே போன்று இந்த மாதத்திலே நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றது. மனிதர்கள் நரகம் போய்விடக் கூடாது என்பதற்காக ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நரகத்தையே மூடி வைத்து விடுகின்றார். அதே போன்று மனிதர்களை எல்லாம் மிக மோசமாக வழிகெடுக்கிற கட்டுக்கு அடங்காத ஷைத்தான்கள் கூட இந்த மாதத்தில் விலங்கிடப்படுகின்றார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது, இந்த 30 நாட்களிலும் ஒரே ஒரு நாள் இரவு இருக்கிறது. அந்த ஒரு நாள் இரவினுடைய சிறப்பு என்னவென்றால், ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாகும். ஒரே ஒரு நாள் இரவு 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவாகும். 83 வருடங்களும் 4 மாதங்களும் அமல் செய்த வாக்கியத்தை ஒரு நாள் இரவில் பெற்றுக் கொள்ளலாம். அந்த இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவாகும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அடைவதிலிருந்து மன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிம், இந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அடைவதிலிருந்து யார் ஒரு மனிதன் தடுக்கப்படுகிறானோ அவன் எல்லா வகையான நல்ல பாக்கியங்களை அடைவதிலிருந்து தடுக்கப்பட்டவன் ஆவான் என்று குறிப்பிட்டார்கள். இது இந்த ரமலானுக்கென்று தனித்துவமான சிறப்புகளாக இருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ரமலானுடைய முதலாவது இரவு வந்துவிட்டால் ஷைத்தான்களும் ஜின்களில் மிக கட்டுக்கு அடங்காத அந்த ஜின்களும் விலங்கிடப்படுகிறார்கள், கட்டப்படுகிறார்கள். நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது, எந்த ஒரு வாசலும் திறக்கப்படுவதில்லை. அதே போன்று சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்து விடப்படுகிறது. நரகத்தை மூடி சொர்க்கத்தின் வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுகிறான். எந்த ஒரு சுவனத்தின் வாசலும் மூடப்பட்டதாக இருக்க மாட்டார். அதே போன்று அல்லாஹ் நரகத்திலே இருந்து ஒவ்வொரு நாளும் மனிதர்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கின்றார். இது புனிதமான ரமலானிலே நடக்கிற மிக முக்கியமான நிகழ்வுகளாக இது இருக்கின்றது. இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு மனிதர்கள் செய்கிற அமல்களுக்கு 10 மடங்கில் இருந்து, ரமலான் காலத்திலே செய்யக்கூடிய அமல்களுக்கு மற்ற காலங்களை விட 10 மடங்கில் இருந்து 700 மடங்குகள் என்ற அடிப்படையில் அதிகரிக்கப்பட்ட நன்மைகளும் வழங்கப்படுகின்றது. இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார். யா பாகியல் கைர் அக்பில், நன்மை செய்வதற்கு நாட்டம் உள்ள மக்களே, நன்மையின் பால் விருப்பம் உள்ளவர்களே, அக்பில், நீங்கள் முன்னோக்கி வாருங்கள், நன்மை செய்வதில் ஆர்வமாக செயற்படுங்கள். அதே நேரம் இந்த ரமலானுடைய காலத்தில் இப்படியும் ஒரு அழைப்பு வருகின்றது, வயா பாகிய ஷர் அக்ஸிர், பாவங்களின் பால் நாட்டம் உள்ளவர்களே, பாவிகளே, இது ரமலான் பாவம் செய்வதற்கான காலம் அல்ல, இது நன்மைகளை அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய சுவனத்தையும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பையும் இதயத்தையும் பெறுவதற்கு தகுதியான பொருத்தமான ஒரு காலம். எனவே இந்த காலத்துல போய் நீங்க பாவங்களின் பால் விருப்பமாக இருக்காதீர்கள், ஆப்போசிட் உங்கள் பாவங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்கள் ஒவ்வொரு நாள் இரவும் புனிதமான இந்த ரமலானிலே அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு மாதத்தில் தான் நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். வளமை போன்று 10 அல்லது 11 12 அல்லது 10 11 என்று நாம் சொல்லுவோம் நமது பாஷையில். சாதாரணமாக இந்த மாதத்தை நாம் பார்த்து விடக்கூடாது. இந்த மாதம் என்பது வளமையாக 12 மாதங்களில் ஒரு மாதம் என்று இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கருத வேண்டாம். இந்த மாதம் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய சுவனத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு காலமாக இது இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலத்தை அதிகமாக நாங்கள் நற்செயல்கள் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலத்திலே வீணான பொழுதுபோக்குகள், வீணான செயற்பாடுகள் இருந்து விடுபட்டு அமல்களுக்காக நாம் இதனை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அடுத்த ரமலானுக்கு உலகத்திலே வாழ்வோமா, உயிரோடு இருப்போமா, ஆரோக்கியமாக இருப்போமா என்பது நிச்சயமாக தெரியாது. ஆனால் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கவலையான செய்தி என்னவென்றால், இந்த ரமலானுடைய மாதம் வந்தும் வளமை போன்று சில சகோதரருடைய செயற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. தொழுகைகளுக்கு 5 நேரமும் வளமையாக வராமல் இருப்பதை போலவே இந்த ரமலானுடைய காலத்தில் இருக்கிறார்கள். நோன்பு பிடிக்காதவர்களாக, அல் குர்ஆனோடு தொடர்பு இல்லாதவர்களாக, வெறுமனே போன்களையும் வெறுமனே
ஏனைய ஊடகங்களுடனான தொடர்புகளையும் பேணி வீணான விளையாட்டுகளில் ஈடுபடுகிற சிலர் மற்றும் சிலர் வளமையாக போதை வத்து பாவனைகளில் ஈடுபட்டதை போல இந்த ரமலானுடைய காலத்திலும் அப்படியே இருப்பது மிகவும் கவலையான செய்தியாகும். ஆனால் இந்த ரமலான் அமல்களுக்கான, இந்த ரமலான் நற்செயல்களுக்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ரமலானுடைய காலத்தில் குல்லு அமலி இப்னு ஆதம் யுதாஅஃபு அல் ஹஸனத்து 10 அம்சாலிஹா இலா 700 ضعف. இந்த காலத்திலே செய்யக்கூடிய அமல்களுக்கு மற்ற காலங்களை விட 10 மடங்கிலிருந்து 700 மடங்குகள் வரை அதிகரிக்கப்பட்ட நன்மைகள் வழங்கப்படுகின்றது. உலகத்திலே பொருட்களுக்கு விலை குறைத்து ஆஃபர் என்று சொன்னால், இது 10 நாளைக்கு தான் இந்த ஆஃபர், 5 நாளைக்கு தான் இந்த ஆஃபர் என்றால் நாம் எப்படி முண்டி அடித்துக் கொண்டு செயல்படுகிறோம்? அந்த பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முயற்சிகள் எடுக்கின்றோம். காசு இல்லை என்றால் கடன் என்றாலும் பட்டு அந்த ஆஃபர் விலையில் பொருளை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதையெல்லாம் விட மிகப்பெரிய ஆஃபர் தான் இந்த ரமலான். ஏன் அல்லாஹ் வளமைக்கு மாற்றமாக மனிதர்கள் செய்கிற அமல்களுக்கு 10 மடங்கிலிருந்து 700 மடங்குகள் வரை அதிகரித்த நன்மையை தருகிறார். ஒவ்வொரு அமலுக்கும் எத்தனை நன்மை என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த காலத்திலே அதையெல்லாம் விட அந்த ஒரு நன்மைக்கு 10 மடங்கு, அதை 700 மடங்கு என்று அதிகரித்து அல்லாஹ் தருகின்றார். நோன்புக்கு அப்படி அல்ல. நோன்புக்கு அதையும் தாண்டி அல்லாஹ் விசேடமான கூலிகளை தருவதாக அல்லாஹ்வே வாக்களிப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சாலிஹான அமல்கள் விடயத்தில் நம்மில் பலர் அலட்சியமாக இருக்கிறோம். நோன்பு காலங்களில் கூட வணக்கங்களில் விருப்பம் இல்லாமல் இருக்கின்றோம். ஆனால் ஒரு முஸ்லிம் நோன்பு காலங்களிலும் அமல் செய்ய வேண்டும், ரமலானுடைய காலத்திலும் நல்ல அமல்கள் புரிய வேண்டும், ரமலான் அல்லாத காலங்களிலும் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் சகோதரர்களே, ஒரு மனிதன் மரணிக்கிற நேரம் கூட அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்பது எதற்கு தெரியுமா? யா அல்லாஹ், நான் அமல் செய்து விட்டு வருகிறேன், என்னை உலகத்துக்கு திரும்ப அனுப்பு என்றுதான் கேட்கின்றான். ஒரு மனிதன் மறுமையிலே நரகத்திலே வேதனை செய்யப்படுகிற சந்தர்ப்பத்தில் கூட எதற்கு அவகாசம் கேட்கிறான் தெரியுமா? யா அல்லாஹ், என்னை உலகத்துக்கு அனுப்பு, நான் செய்யாமல் இருந்த நல்ல அமல்களை செய்துவிட்டு வருகிறேன் என்றுதான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறான். அந்த அளவுக்கு அமலும் சாலிஹான அமல்கள் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனை மரணித்த போது அவனை ஜனாசாவாக கபூரிலே வைக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் அந்த ஜனாசாவை பின்தொடர்கிற 3 விடயங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 விடயங்கள் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவை பின்தொடர்கிறது. 1 அவருடைய குடும்பம், 2 அவருடைய செல்வம், 3 அவருடைய நற்செயல்கள். இந்த 3இல் குடும்பமும் செல்வமும் திரும்பி வந்துவிடும். மனிதனோடு கடைசி வரைக்கும் இருக்கப் போவது அவன் செய்கிற சாலிஹான அமல்கள் மட்டும்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சாலிஹான அமல் செய்வதிலே மனிதர்கள் விருப்பம் இல்லாமல், ஆர்வம் இல்லாமல், ஆசை இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் மரண நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பதாக அவருக்கு நாங்கள் அளித்ததிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுமாறு அல்லாஹ் வலியுறுத்துகிறார். நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் மரணம் வருவதற்கு முன்பு செலவழியுங்கள். ஏனென்றால் மரணம் வந்துவிட்டால் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே மரண நேரத்தில் மன்றாடுகிறான், ஒரு சொற்ப நேரத்துக்கு என்னை, என்னுடைய ரூஹை நீ வாழுவதற்கு பிற்படுத்தி அவகாசம் தந்தாய் என்றால் சதகா கொடுத்து சாலிஹான நல்ல அடியார்களில் நான் ஒருவராக ஆகுவேன் என்று அந்த கடைசி நிமிடங்களில் மனிதன் மன்றாடுகிறான். உலகத்திலே 50, 60, 70 ஆண்டுகள் வாழ்ந்த மனிதன் பல ரமலான்கள், பல ஜும்மா நாட்கள் கடந்து போனது அவருடைய வாழ்வில். அந்த காலங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தாத மனிதன் மரண நேரத்தில் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார். ஆனால் நடக்குமா? ஒரு ஆத்மாவுக்கு அதனுடைய மரண நேரம் வந்தால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றார். குற்றவாளிகள், பாவிகள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்பட்டு அவர்களுக்கு அவருடைய பாவச்செயல்கள் உணர்த்தப்பட்டு அவர்களுடைய தண்டனை காண்பிக்கப்பட்டு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிற நேரத்திலே மன்றாடுவார்களாம். வலவு தரா இதில் முஜ்ரிமூன நாகிஸு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம். பாவிகளை நபியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தங்களுடைய ரப்புக்கு முன்னால் தலை குனிந்தவர்களாக, ரப்பனா, எங்களுடைய ரப்பே, அபுசர்னா, நாங்கள் பார்த்து விட்டோம், வஸமிஅனா, கேட்டு விட்டோம், நஅமல் ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா முகினூன். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த நரகத்தை, இந்த மர்ம வாழ்க்கையை நாங்க பார்த்துட்டோம், அதே போன்று இந்த நிகழ்வுகளை எல்லாம் காதால கேட்டுட்டோம், எங்களை திரும்ப உலகத்துக்கு அனுப்பு. என்ன காரணத்துக்காக? நஅமல் ஸாலிஹன்,
நாங்கள் திரும்ப போய் நற்செயல்கள் புரிந்து விட்டு வருகிறோம். தொழுது விட்டு, நோன்பு விட்டு, ஜகாத்து, ஹஜ்ஜி என்று வணக்கங்கள் செய்துவிட்டு வருகிறோம். இன்னா மூகினூன், யா அல்லாஹ் நாங்கள் நம்பிட்டோம் யா அல்லாஹ் எல்லாத்தையும், எங்களை திரும்ப உலகத்துக்கு அனுப்பு என்று மன்றாடுகிறார். சாலிகான அமல்கள் செய்வதற்கு திரும்ப சந்தர்ப்பம் கேட்கிறார்கள் மனிதர்கள் அந்த மறுமை நாளிலே. நடக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று நரகவாசிகள் நரகத்திலே போட்டு வேதனை செய்யப்படுகிற சந்தர்ப்பத்தில் வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் அதிலே கூச்சலிட்டு கத்துகிறார்களா? எப்படி சொல்லி கத்துகிறார்கள்? ரப்பனா அஸ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைர அல்லதி குன்னா நஅமல், யா அல்லாஹ் எங்களை இந்த நரகத்திலிருந்து வெளியேற்றி விடு. ஏன்? நஅமல் சாலிஹன் கைர அல்லதி குன்னா நஅமல், உலகத்திலே என்னென்ன செயல்களை எல்லாம் செய்யாம இருந்துவிட்டு வந்தோமோ அதையெல்லாம் விட நாங்க போய் அங்க தவற விட்ட நற்செயல்களை திரும்ப செய்து விட்டு வருகிறோம். உலகத்துல தொழாம இருந்தா திரும்ப போய் நீ இப்ப எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தா சரியாக தொழுது விட்டு, நோன்பு பிடித்து விட்டு, ஹஜ்ஜி செய்து விட்டு, சதகா கொடுத்து விட்டு, என்னென்ன அமல்களில் குறைபாடுகள் இருந்ததோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்து விட்டு வருகிறோம். யா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தாய் என்று கேட்பார்களாம். நடக்குமா அன்புக்குரிய சகோதரர்களே? அல்லாஹ் கேட்பான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் ததக்கர். ஒரு மனிதன் நல்லுணர்வு பெறுவதற்கு போதுமான காலம் உங்களுக்கு உலகத்தில வாழ்வதற்கு நாங்கள் சந்தர்ப்பம் தரலையா? ஒரு மனிதனுக்கு நல்லுபதேசங்களை கேட்டு அதன்படி செயற்படுவதற்கு போதுமான காலம் உங்களை வாழ்வதற்கான ஆயுள சந்தர்ப்பத்தை வாழ்நாள உங்களுக்கு நாங்க தரலையா? முன்னதீர், உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கிற அந்த நல்லுபதேசங்களும் வந்தார்கள் அல்லவா? எனவே உங்களுக்கு விடுதலை கிடையாது. நீங்கள் நரகத்தினுடைய வேதனையை சுவையுங்கள். அநியாயக்காரர்கள் உதவி செய்வர்கள் யாரும் கிடையாது என்று கூறப்படும் என்று அல்லாஹ் அல்குர்ஆனில் கூறுகிறார். ஆக அன்பான சகோதரர்களே, மௌத்தாகிற நேரத்திலே அமல் செய்ய போற சந்தர்ப்பம் தாயா என்றால் சந்தர்ப்பம் கிடைக்காது. மறுமை நாளிலே நரகத்தை கண்ணால் பார்க்கிற போது, அதன் வேதனைகளை கண்ணால் பார்க்கிற போது, யா அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பம் தான், நாங்க நரகத்தை நம்பிட்டோம், சொர்க்கத்தை நம்பிட்டோம், ஒரு வேதனைகளை நம்பிவிட்டோம், உலகத்துக்கு அனுப்பு அமல் செய்ய போகிறோம் என்றால் சந்தர்ப்பம் கிடைக்காது. அதே போன்றுதான் நரகத்துக்குள்ளே போட்டு வேதனை செய்யப்படுகிற நேரத்திலும் யா அல்லாஹ் தாங்க முடியாமல் இருக்குது, வெளியேற்றி விட ரஹ்மானே, நாங்க உலகத்திலே என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்யாமல் இருந்து விட்டோமோ அதையெல்லாம் சரியாக செய்து விட்டு வருகிறோம் என்று சந்தர்ப்பம் கேட்டால் கிடைக்காத சகோதரர்களே. இந்த உலகத்தை விட்டு நாம் மரணித்து விட்டோம் என்றால் மறுமையில் அமல் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு, அமல் செய்து நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பு என்றால் நாம் இந்த உலகத்திலே உயிரோடு வாழுகிற இந்த காலம்தான். 60 வயதுக்கும் 70 வயதுக்கும் அல்லது அதை விட கொஞ்சம் கூடுதலான காலம், அவ்வளவுதான். அதிலையும் எப்ப மௌத்து என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இந்த ரமலான் எனக்கு கடைசி ரமலானா அல்லது உங்களுக்கு கடைசி ரமலானா என்று நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் நாம் இதனை சரியாக உணர்ந்து இந்த காலங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர், அது மட்டுமல்ல, இந்த ரமலான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னவென்றால் இந்த ரமலானின் மூலம் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நானும் நீங்களும் மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ திட்டமிட்டோ திட்டமிடாமலோ பல பாவங்களை செய்து விடுவோம். சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், குறிப்பாக அல்லாஹ்வுக்கு செய்கிற பாவங்கள், அந்த கடமைகளை விட்டு அப்படி பாவம் செய்திருப்போம். மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் என்று பல பாவங்கள் நடந்தது. இந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் பெறுகின்ற ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இது ஒரு சந்தர்ப்பம், இதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்துல போய் போனோடு, டிவியோடு, படங்களோடு, நாடகங்களோடு, விளையாட்டுகளோடு, பொழுதுபோக்குகளில் எமது காலங்களை கழித்து விடக்கூடாது. இந்த காலத்தை அமல்களுக்காகவே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலத்தில நோன்பின் மூலமாக நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வெறுமனே ரமலானை அடைந்தால் பாவ மன்னிப்பு கிடைக்காது. ரமலான் மாதத்தில நோன்பு பிடிப்பதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரமலான் மாதத்தில இரவு வணக்கத்தில் ஈடுபடுவதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரமலானுடைய மாதத்தில லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குவதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவ மன்னிப்புக்கு இஸ்லாம் சொல்கிற அந்த வழிமுறைகளை நாம் சரியாக பேணினால் தான் பாவம் மன்னிக்கப்படும். வெறுமனே ரமலான் வந்தது போனது என்று இருக்கிற போது பாவ மன்னிப்பு கிடைக்காது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபா உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடு நன்மையை அல்லாஹ்விடம் எதிர்பார்த்தவராகவும் நோன்பு பிடிப்பாரோ அவருடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நன்மையை அல்லாஹ்விடத்தில் மட்டும் எதிர்பார்த்து நோன்பை நோற்றால் அல்லாஹ் நமது முன்னைய பாவங்களை மன்னித்து விடுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானில நோன்பு பிடிக்காத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆரோக்கியமானவர்கள், திடகாத்திரமானவர்கள் நோன்பை பற்றி கணக்கில்லாமல் இருக்கிறார்கள். நோன்பு ஒரு ஃபர்லான கடமையாகும். தொழுகை எப்படி ஃபர்லோ அது போன்ற நோன்பு ஃபர்லான ஒரு கடமையாகும். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்.
அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு பிடித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த நோன்பு விடயத்தில் அலட்சியம் செய்யாதீர்கள், இந்த நோன்புகளை தவற விடாதீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கியாமுல் லைல் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபா உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ஈமானோடு நன்மையை அல்லாஹ்விடம் எதிர்பார்த்தவராகவும் யாரை இரவு நேரங்களில் நின்று வணங்குவாரோ அவருடைய முன்னிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களை, எத்தனையோ சகோதரர்கள் அந்த துஆக்கள் கபூலாகிற அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வருகின்ற இப்படியான புனிதமான ரமலானுடைய மாதங்களில் வீணாக நேரங்களை கழிக்கிறார்கள். டிவிகளோடு, படங்களோடு, நாடகங்களோடு, ஏனைய விளையாட்டுகளோடு இந்த பொழுதுகளை கழிக்கிறவர்கள் நம்மை இருக்கத்தான் செய்கிறார்கள். மனவருத்தமான விஷயம். இந்த ரமலானுடைய காலத்திலும் வேலை வஸ்து பாவனையில் ஈடுபடுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய உள்ளங்களில் மாற்றத்தை, ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். ரமலானுடைய காலத்திலே இரவு தொழுகைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது பக்கத்திலே வீணாக கதைத்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதை கணக்கெடுக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்சரிப குத்திப லஹு கியாமுல் லைல். இரவு தொழுகையை யாரு இமாமோட சேர்ந்து ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் ஜமாத்தாக தொழுவாரோ அவருக்குரிய நன்மை என்னவென்றால் அந்த இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை அவர் பெறுகிறார். இமாமோடு ஒரு 1.5 மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலம் அல்லது ஒரு 3 மணித்தியாலம் தொழுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஜமாத்தாக. இதனுடைய சிறப்பு என்னவென்றால் அந்த முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை அவர் பெற்றுக் கொள்கிறார். அல்லாஹ் அவ்வளவு பாக்கியத்தை தருகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் தவறவிடக்கூடாது. அதே போன்று லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு தனிச்சிறப்பு இருக்கின்றது. அதில் நின்று வணங்குவதற்கு பிரத்யோகமான சிறப்பு என்னவென்றால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபா உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்னிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. லைலத்துல் கத்ர் என்பது வெறுமனே 27ஆம் கிழமை மட்டுமல்ல. லைலத்துல் கத்ர் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய மாதத்தில் இறுதி 10 ஒற்றைப்படையான நாட்களில் எதிர்பாருங்கள் என்று குறிப்பிட்டார்கள். அது 21 வரும், 23 வரும், 25 வரும், 27 வரும். 27 ரமலானிலே கியாமுல் லைலை நிறுத்திக் கொள்கிற தமாம் பண்ணுகிற சிலர் இருக்கிறார்கள். 29 ஒற்றைப்படையான நாட்களாக இருக்கிறது. அதிலும் இந்த லைலத்துல் கத்ரை ஆதரவு வைக்க முடியும். இந்த கியாமுல் லைல் ரமலானுடைய காலத்தில் இறுதி 10 தொழுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்குமாறு சொல்கிறார்கள், தேடுமாறு சொல்கிறார்கள். நம்மில் அதிகமானவர்கள் இந்த இறுதி 10 வெறுமனே ஆடைகள் கொள்வனவு செய்கிற ஒரு காலமாக ஆக்கிவிட்டார்கள். ஆடைகள், புத்தாடைகள் வாங்குவதற்கான ஒரு சீசனாக ரமலானுடைய இறுதி 10 நம்மில் பலருக்கு ஆகி போயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் லைலத்துல் கத்ரை தேடுங்கள், முயற்சி செய்யுங்கள் என்றார்கள். ஆனால் நம்மவர்கள் கடை தெருக்களில் இறங்குகிற காலமாக இறுதி 10 ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹ் இப்படியான உள்ளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த ரமலான் மிகவும் அரிய சந்தர்ப்பம், மிகவும் பொறுமதியான காலம். வீணாக்கி விடாதீர்கள் அன்புக்குரியவர்களே. அடுத்த வருடம் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா, உங்களுக்கு கிடைக்குமா? அல்லாஹ் ஆலம். எனவே கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ரமலானுடைய இந்த மாதம் மிக பெருமதியான ஒரு மாதம். ரமலான் பற்றி பல குர்ஆனிய வசனங்களை நாம் எல்லோரும் மனப்பாடம் செய்து வைத்திருக்கின்றோம். ரமலான் பற்றிய பல ஹதீஸ்களை எல்லோரும் மனப்பாடம் செய்து வைத்திருக்கின்றோம். ஆனால் கவலையான செய்தி என்னவென்றால் எல்லாத்தையும் மனப்பாடம் செய்திருந்தும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு எங்களுக்கு மத்தியில் காணப்படுகிறது. எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நோன்பு பிடிக்க வேண்டும், கியாமுல் லைல் தொழ வேண்டும், அல் குர்ஆனை ஓத வேண்டும், அதே போன்று நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும், எல்லாம் தெரியும். ஆனால் அல்லாஹ் அருள் புரிந்த சகோதரர்களை தவிர மற்ற மனிதர்கள் இந்த விஷயத்தில் அலட்சியமாக பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் பாவ மன்னிப்புக்கான காலம் என்றபடியால் இந்த மாதத்தை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனில் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு எப்படி அழைக்கிறான் என்றால், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருந்துள்ள பாவ மன்னிப்பை பெறுவதற்காக விரைந்து வாருங்கள், அவசரமாக வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த காலங்களில் அல்லாஹ்வுடைய அழைப்பு மிக பெருமதியான, இதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரமலானுடைய மாதத்தை ஒரு மனிதன் அடைந்தும் அதன் மூலமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால், அதற்கான வாய்ப்பை அவன் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறார்கள்,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதை சொல்லிவிட்டு அவன் நாசமாகட்டும், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாக விட்டும் என்று சொல்லிவிட்டு என்னிடத்தில் ஆமீன் என்று சொல்லுமாறு சொன்னார்கள் என்று சொல்கிறார். ரமலானுடைய மாதம் வந்தும் அந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தி அதன் மூலம் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் அல்லது அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாகட்டும் என்று கூறிவிட்டு ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த மாதத்தை அடைந்தும் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால், அதற்கு முயற்சி எடுக்கவில்லை என்றால் அவன் நிலைமை எப்படிப்பட்டது, எவ்வளவு சாபத்துக்குரிய விஷயம். மலக்கு சபிக்க அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்கிற அல்ல ஆமீன் சொல்கிற செயற்பாடு எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை சிந்தித்து பார்ப்போம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக ஒரு நாள் சபையிலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று 100 தடவைகளுக்கு மேல் சொல்வார். எனவே இந்த ரமலானை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமாக இந்த வார்த்தைகளை நாம் மொழிந்து பாவ மன்னிப்புக்காக முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் இறையச்சத்தை நம்மில் வளர்ப்பதற்கு மிகச் சிறந்த ஒரு காலமாக இருக்கிறது. நாளை மறுமையிலே வாக்கியங்களால் உயர்ந்தவர்கள் தக்குவாதாரிகள் தான், இறையச்சம் உள்ள மனிதர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தால் கூடியவர்களாக இருப்பார்கள். அது இந்த உலகத்திலும் தான் மறுமையிலும் தான். அல்லாஹ்வே அல் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்விடத்தில் மிக சங்கையானவர்கள் கௌரவமானவர்கள் யார் என்றால் இறையச்சம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். நாளை மறுமையிலும் அப்படித்தான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக தக்வாதாரிகளுக்கு தான் வெற்றி என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகிறான். அதே போன்று சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற போது உஇத்தத்தில் முத்தகீன், அந்த சொர்க்கத்திலே பல ஏற்பாடுகள் தக்வாதாரிகளுக்கு தான் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த தக்வாவை வரவழைக்கிற, அந்த தக்வாவை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த ரமலானை விட வேறு சந்தர்ப்பம் இருக்க முடியாது. அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியதை பற்றி சொல்லுகின்ற போது லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள அடியார்களாக ஆகுவதற்காகத்தான் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் ஒரு நோன்பாளிக்கு முன்னால ஆகுமான உணவு இருக்கும், சாப்பிட மாட்டார். ஆகுமான குடிபானம் இருக்கும், குடிக்க மாட்டார். தன்னுடைய ஹலாலான மனைவி இருப்பால் அவரோடு உறவில் ஈடுபட மாட்டார். ஏன்? யாரும் அவரை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்றுதான் சிறியவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும் இந்த நோன்பை அப்படி பக்குவமாக நாம் பேணி செய்து கொண்டிருக்கின்றோம். இது தக்வாவை எம்மில் ஏற்படுத்துவதில் மிக முக்கியமான ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் நோன்பின் மூலம் உங்களை தக்வாதாரிகளாக ஆக்குவோம், இதன் மூலமாக நாம் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நோன்பின் மூலமும் எம்மிடத்தில் தக்வா வரவில்லை என்றால், நோன்பு காலத்தில் ரமலானுடைய காலத்தில் ஒருவர் சும்மா இருப்பதால் தக்வா வராது. நோன்பு ரமலானுடைய காலத்தில் நோன்பு பிடிப்பதன் மூலம் தான் தக்வா வருகிறது. ரமலானுடைய காலத்தில் நல்ல அமல்கள் செய்வதன் மூலம் தான் தக்வா வருகிறது. வெறுமனே சும்மா இருந்தால் தக்வா வராது. வளமையை போல போதவத்து பாவனையில் ஈடுபட்டுக் கொண்டு, வளமையை போல கடமைகளை புறக்கணித்து ஹராமான விஷயங்களில் ஈடுபட்டால் தக்வா வராது. சகோதரர்களே, தக்வா என்றால் என்ன? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தக்வா என்பது அல்லாஹ்வை ஒரு மனிதன் பயந்து அல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அமல் செய்து கிடைப்பதை கொஞ்சமென்றாலும் கிடைப்பதை கொண்டு போதுமாக்கி திருப்தி அடைந்து மறுமைக்காக ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்துகிற அந்த விடயம் தான் தக்வா என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு அமல் செய்வதற்கு ஆசை வருகிறதா, அது தக்வாவினுடைய வெளிப்பாடு. ஒரு மனிதனுக்கு பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் அதிலிருந்து தவிர்த்து கொள்கிறானா, அது தக்வாவினுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தக்வாவை பெறுவதற்கு சிறந்த சந்தர்ப்பம் தான் இந்த ரமலான். இதையும் நாம் தவற விட்டோம் என்றால் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கின்றான், அலம் யக்னி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரலையா? அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டு வமா நஸல மினல் ஹக்கி, அல்லாஹ்வுடைய சத்திய வசனங்கள் இறங்கியிருக்கின்றனவே அதை கேட்டு அதன்படி உள்ளங்கள் அஞ்சி நடப்பதற்கும் தங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்து கொள்வதற்கும் இன்னமும் நேரம் வரலையா என்று அல்லாஹ் கேட்கிறார். சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், வயது கேட்டால் 50க்கு மேல, ஆனால் இன்னமும் பள்ளியுடன் தொடர்பில்லாமல், ரமலானிலேயும் பள்ளிகளுக்கு வராமல், வளமையை போல பீடி சுருட்டு சிகரெட்டு, வளமையை போல கடைத்தெருக்களில் குந்தி இருத்தல், அதாவது இரவு தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போதும் குந்திக் கொண்டிருத்தல், இப்படி சில சகோதரர்கள் பொழுதுகளை கழிக்கிறார். இவர்களை பார்த்து தான் அல்லாஹ் கேட்கின்றார், அலம் யக்னி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரலையா? அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டு அவருடைய உள்ளங்களிலே அச்சம் வருவதற்கும் சீர்திருத்திக் கொள்வதற்கும் இன்னும் நேரம் வரலையா? இவர்களுக்கு முன்பு வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்களை போல ஆகிவிட வேண்டாம். அவர்களுக்கு நீண்ட காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் உள்ளங்களிலே உபதேசங்கள் செறிவுறாத அல்லது உள்ளங்களிலே உபதேசங்கள் பலன் அளிக்காத கல்லஞ்சம் கொண்டவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் அதிகமானவர்கள் பாவிகள் ஆகிவிட்டார்கள். அப்படியாக நீங்கள் ஆக வேண்டாம் என்று அல்லாஹ் பேசுகிறார். அன்பானவர்களை, இந்த மாதத்திலே தான் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். நாம் ஏற்கனவே சொன்னது போல லைலத்துல் கத்ருடைய இரவு.
அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொல்லுவார்களாம், உங்களை நோக்கி ஒரே ஒரு நாள் இரவு வருகிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. சொல்லிவிட்டு சொல்லுவார்களாம், அதாவது மன் ஹுரிமஹா ஃபகத் ஹுரிமல் கைர குல்லஹு வலா யுஹரமு கைரஹா இல்லா மஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியங்களை விட்டு யார் தடுக்கப்படுகிறானோ அவன் எல்லா வகையான பாக்கியங்களை விட்டு தடுக்கப்பட்டவனாவான். வலா யுஹரமு கைரஹா இல்லா மஹா. ஒரு துர்பாக்கியவாதி அல்லாஹ்வுடைய பாக்கியங்களில் தடுக்கப்பட்டவரை தவிர இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட மாட்டான் என்று சொல்கிறார். ரமலானுடைய காலம் இறுதி பத்தில லைலத்துல் கத்ர் ஆதரவு வைத்து அமல்களில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற போது அந்த இறுதி பத்தில வீணாக பொழுதுகளை கழித்து போனோடும் விளையாட்டுகளோடும் கடைத்தெருக்களிலும் இறங்கி நமது சகோதரர்கள் ஈடுபடுவார்களாக இருந்தால் அவர்களை விட பாக்கியம் அற்றவர்கள் யாருதான் இருக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று இந்த ரமலானிலே உள்ள மிக முக்கியமான சிறப்புகளில் ஒன்று என்னவென்றால் இந்த காலங்களில் கேட்கிற துஆக்கள் அதிகமாக கபூலாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேருடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே தட்டி கழிக்கப்படுவதில்லை. 3 பேருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டே தீர்க்கின்றான். அதில் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅவத்து ஸாயிமி, ஒரு நோன்பாளியினுடைய துஆ. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக நாம் பயன்படுத்தி நமக்காக, நமது பாவ மன்னிப்புக்காக, அமல் செய்வதற்கு ஆசை வருவதற்காக, நமது மறுமை வாழ்வு சீராகுவது, மரணித்திருக்கிற நமது தாய் தந்தையர்களுடைய அந்த கபருடைய வாழ்வு சிறப்பாக அமைவதற்கு என்று, நமது பிள்ளை குட்டிகளுக்காக என்று, நமது மனைவி மக்களுக்காக என்று நாம் பல வகைகளிலும் இந்த காலங்களை துஆக்களில் கழிக்க வேண்டும். குறிப்பாக நாம் இரவு தொழுகையில் ஈடுபடுகிற போது சுஜூதில இருந்து கேட்கிற துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலாகிறது. சஹருடைய நேரங்களிலே எழுந்து நின்று தஹஜ்ஜத் தொழுது விட்டு நாம் கேட்கிற துஆ அல்லது அந்த சுஜூதிகளிலே கேட்கிற துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலாகிறது. அதற்காக இந்த காலத்தை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த ரமலானின் மூலம் அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமாக நல்ல பண்புகள், ஒழுக்கமுள்ள சமுதாயம் உருவாக்கப்படுகிறது. நோன்பாளி சண்டைக்கு போக வேண்டாம், நோன்பாளி ஊத்தப்பைக்கு பேச வேண்டாம், நோன்பாளி சத்தமிட்டு பேச வேண்டாம், நோன்பாளியோடு சண்டைக்கு வந்தால் நான் நோன்பாளி என்று ஒதுங்கி விடட்டும். இப்படி எல்லாம் வழிகாட்டுவதன் மூலம் இந்த நோன்பு ஒரு நற்பண்புள்ள ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பெருமதியான காலங்களை பெருமதியாகவே கழிப்போம். இந்த காலங்களில் கவலையான செய்தி, இந்த காலத்திலேயும் ஜும்மாவுக்கு நம்மில் பலர் தாமதமாகி வருகின்றோம். இந்த பெருமதியான காலத்தில் இந்த வெள்ளிக்கிழமை தினம் வந்திருக்கின்றது. இந்த நாட்களிலாவது நாம் அமளிபாதத்தை சரியாக செய்வோம் என்று பார்த்தால் தாமதமாகி வந்து அந்த ஜும்மாவை சரியாக கேட்காமல் வெளியிலே கதைத்துக் கொண்டிருக்கிற சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், சில சிறுவர்கள் இருக்கின்றார்கள். நேர காலத்தோடு வந்து அவர்கள் முன் சப்புகளிலே வந்து அமராமல் சிவர் ஓரங்களில் கதைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் இவருடைய உள்ளங்களிலே ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய நேரத்தோடு வருகின்றவர்கள் முன்னுக்கு வந்து இருக்க வேண்டும் என்றும், அதே போன்று முன் சப்புகள் இருப்பதற்கு பல சிறப்புகள் இருப்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இது போன்று அல் குர்ஆனோடு அதிகம் தொடர்பை கொள்வோம். குர்ஆன் அதனோடு தொடர்பட்டவர்களுக்காக நாளை மறுமையிலே ஷஃபாஅத் செய்கிறது. நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இந்த இவ்வளவு பாக்கியங்களும் இந்த ரமலான் மாதத்திலே தான் இருக்கிறது. எனவே இந்த மாதத்தை 12 மாதங்களில் சாதாரணமான ஒரு மாதமாக கருதிவிடாமல் இதனை ஒரு அமல்களுக்கான, வழிபாடுகளுக்கான, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கான ஒரு மாதமாக நாங்கள் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் அவருடைய சுவனத்தையும் பெறுவதற்கு முயற்சிப்போமாக. வல்லவன் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திலே இருக்கிற அத்தனை பாக்கியங்களை பெற்ற நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியவர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.